எல்லாருக்கும் வணக்கம். என்ன பண்றீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? நான் என்னடா இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, இனி டெய்லி என்ன நீங்க பார்க்கலாம். உங்க கூட பேச போறேன். இன்னைக்கு லஞ்ச் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி லஞ்ச் கொடுத்து விட போறோம், அதுக்கு என்ன செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். என்னென்ன ரைஸ்ன்றத பார்க்க போறோம். டெய்லி எல்லா அம்மாக்களுக்கும் இருக்க ஒரு முக்கிய கவலையே நாளைக்கு பசங்களுக்கு என்ன லஞ்ச் கொடுத்து விடுறது அப்படிங்கிறதா தான் இருக்கு. அதுக்காக இப்போ அஞ்சு நாளைக்கு 5 ரைஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்ன ரைஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் சாதம் பண்ண போகிறோம். 1/4 கிலோ கேரட் துருவி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, மல்லித்தலை, கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ தாளிக்கலாம். கடுகு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பு போட்டுடலாம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுருக்கு. கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுமே கருவேப்பிலை போட்டுடலாம். பச்சை மிளகாயும் போட்டுடலாம். பச்சை மிளகாய் வாடினதும் கேரட்டை இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இது எண்ணெயிலே வதக்கிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். கேரட் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம சாப்பாடு போட்டுடலாம். மேலே மல்லித்தலை போட்டுடலாம். நல்லா கிளறி விடலாம். சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. சாப்பாடு சூடாக தான் இருக்குது, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். 1/4 கிலோ கேரட்டில் 2 பேருக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுற அளவுக்கு இருக்கும். இப்போது கேரட் சாதம் ரெடியாகிருச்சு. ஈஸியாக லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கீரை சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு சிறுகீரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஜீரகம். நம்ம கீரையும் பச்சை மிளகாயும் வேக வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கீரை போதும். இவ்வளோ கீரை தேவையில்லை. ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்குன்னா ஒரு கைப்பிடி அளவு, இந்த அளவுக்கு கீரை போதும். அதை இப்போ வேக வைக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்து வேக வச்சிடலாம். பச்சை மிளகாய் இதுலேயே போட்டு வேக வச்சு கடையிறதுனாலும் கடையலாம், இல்லை தாளிக்கிறப்ப பச்சை மிளகாய் போடுறதுனாலும் போடலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போடுங்க. நான் கீரை மட்டும்தான் வேக வைக்க போகிறேன். கீரையோட கலர் மாறாமல் இருக்குங்க. லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. சும்மா ஒரு துளி சர்க்கரை போட்டால் அந்த கீரையோட கலர் மாறாது. கீரை மட்டும் இல்லை, காய் எது செஞ்சாலும் அந்த கலர் மாறாமல் இருக்கணும்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டால் கலர் மாறாமல் இருக்கும். நான் கொஞ்சம் மேலே சர்க்கரை போட்டிருக்கேன். கீரை சாதத்துக்கு கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. கடையணுன்னா நீங்கள் சூடாகவே கடைஞ்சிடலாம். இல்லை கடைய முடியாது அப்படின்னா மிக்ஸி ஜாரில், இது ஆறுனதுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடைய முடியும்னா பருப்பு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கீரை வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு கடையெல்லாம், இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். கீரை சாதத்துக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, கீரை வேக வச்சு அரைச்சி வச்சு, எண்ணெய் காஞ்சது, கடுகு, பாசிப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் ஒன்றா போட்டு அது நல்லா போட்டு சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி கருகிரும் பருப்பு. தேவையான அளவுக்கு உப்பு, சாப்பாட்டில் உப்பு போட்டிருந்தா உப்பு கம்மியாக போடணும். ஜீரகம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்ச கீரையை போடலாம். நல்லா இந்த மாதிரி கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு
நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணலாம். இப்போ சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதை போட்டு கிளறிடுவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் கீரை சாப்பாடு போடலாம். கீரையில் இந்த மாதிரி நல்லா பிரட்டிடலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளி எதுவும் இதிலெல்லாம் போட போகிறதில்ல கீரையில். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருந்தோம்னா நல்லாயிருக்கும். இதில் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. முட்டைகோஸ் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ கோஸ் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 3, கருவேப்பிலை, மல்லித்தழை எடுத்துருக்கேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், ரெண்டும் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் மனம் பிடிச்சா மட்டும் போட்டால் போதும், அது ஆப்ஷன் தான். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, உளுந்து ரெண்டையுமே சேர்த்துடலாம். பருப்பு போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா பருப்பு கரைஞ்சி போயிடும். வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா பருப்பும் ப்ரௌன் ஆயிடுச்சு. மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வறுத்து வச்சு அடுத்து இதை கோஸ் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, உப்பு போட்டு கலந்தாச்சு. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கிளறி விடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சு வதக்கினா கோஸ் வந்து ஓரளவுக்கு வெந்துடும். ரொம்ப கொல கொலன்லாம் வேக வச்சு தேவையில்லை. தண்ணியும் ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக வெந்தால் போதும். சும்மா வாடினாலே போதும். அது கோஸ் வெந்த மாதிரி தான். ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ வெந்துச்சுக்கும். அதில் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்படியே இதை பொரியலாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை சாப்பாடு போட்டு கலந்துடலாம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு எடுத்துருக்கேன். 150 கிராம் கோஸ்க்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு போட்டு கிளற போகிறேன். கலந்தாச்சு. கடைசியாக மல்லித்தழை தூவிடலாம். கோஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதத்துக்கு 5 தக்காளி மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட மிளகாத்தூள், காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூளும் தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நிலக்கடலை பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், மல்லித்தழை, கருவேப்பிலை. இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம் இதில் சேர்த்துடலாம். அதில் உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பும் உளுந்தும் ப்ரௌன் ஆனதும் நிலக்கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இதில் கருவேப்பிலை, வெங்காயம், தேவையான அளவு உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம மிளகாத்தூள் போட்டு தக்காளி அரைச்சோம், அதை இதில் சேர்த்துடலாம்.
தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் சேர்க்கணும். உப்பு போட்டுட்டோம். தக்காளியோட தண்ணி வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கணும். அது வரைக்கும் வதக்கலாம். இப்போ மல்லித்தலையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சிலர் சாப்பாட்டுக்கு உப்பு போடுவாங்க, சிலர் போட மாட்டாங்க. அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதில் சாப்பாடை சேர்த்து கிளறலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறணும். கிளறியாச்சு. தேங்காய் சாதம் தாளிக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் துருவல் வந்து அரை முடி தேங்காயில் பாதி துருவி எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுந்து, இது ரெண்டும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கு அளவுக்கு மீறியும் போடக்கூடாது. கருவேப்பிலை, மல்லித்தலை, வரமிளகாய் 2. இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்தையும் போட்டுடலாம். வரமிளகாயும் போட்டுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். தேங்காய் போட்டுடலாம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டதுமே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். அந்த சூட்லேயே கிளறி விட்டுட்டு இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம சாதத்தை போட்டு இதில் கிளறிக்கலாம். சாப்பாடு போட்டுடலாம். இது ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். சாதத்துக்கு உப்பு போட்டிருந்தீங்கன்னா பார்த்து உப்பு போட்டுக்கணும். கம்மியாக உப்பு போடலைன்னா கொஞ்சம் சேர்த்தே உப்பு போட்டு கிளறிக்கலாம். 5 நாளைக்கு 5 சாதம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரைஸை டெய்லி ஒன்று குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பி பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.